ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா கிராண்ட்ஸ்டே மியூசியம் 6301ங்கிற மாடலில் எப்படி காண்டாக்ட் சைனிங் பண்ணுறது, அதுபோக பார்த்தோன்னா டேட்டு டைம் எப்படிலாம் மோடிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அதை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய யூசிஎம்மை. தென் பார்த்தோன்னா இது வந்து லாகின் விசார்டு. ஓகே, செட்டப் விசாரில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு மோடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டை மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் போன உடனே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். இதில் நமக்கு தேவைப்பட்ட நம்ம மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் கொடுத்து போய்க்கலாம். இதில் வந்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா தான் மாற்றிக்கலாம். அது செகண்ட் ஆப்ஷன் நெட்வொர்க் செட்டிங்ஸில். ஓகே, நான் வந்து அது ஐபி அட்ரஸ்லாம் மாற்ற போகிறது டிஹெச்சிசிப்பில் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். இது வந்து டேட்டு டைமில் சூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ண சொல்லி காமிக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வேணும், 1000லேருந்து வேணுமா, இல்லை எக்ஸ்டென்ஷன் நம்பரை மோடிஃபிகேஷன் பண்ணுறதா தான் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு 10 எக்ஸ்டென்ஷன் வேணும், ஆனால் இந்த ஃபார்மேட்டில் வேணாம், எனக்கு 01ங்கிற ஃபார்மேட்டில் வேணும். ஸோ நான் வந்து பார்த்தேன்னா இதுக்கு என்ன பண்ணலாங்கிட்டேன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். நம்ம இங்கே எக்ஸ்டென்ஷன் எனேபிள் எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் இருக்குது. அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷனை காமிக்கும். நம்ம இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எக்ஸ்டென்ஷனை மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த நம்பர் வேணால் கொடுத்து மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். நான் டிசேபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் நம்பரை வந்து மோடிஃபிகேஷன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 01லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 01லேருந்து 010 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா 01 கொடுக்குறேன். 01 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எஸ்ஐபி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும் டிஃபால்ட்டாக. நமக்கு தேவைப்பட்டால் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எல்லா டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டை வேணுங்கிறதுக்காக நான் மோடிஃபிகேஷன் கொடுத்து மாற்றிக்கிறேன். நீங்கள் ரேண்டம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு போகும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு டிவைஸில் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை பார்க்குற மாதிரி வரும்ல. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு மோடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா யூசர் வேவ் பாஸ்வேர்டு. நான் ஃபியூச்சரில் யூசர் வேவ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அதையும் மாற்றலான்னு பிளான் பண்ணிக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்படி கீழே வந்தீங்கன்னா வேவ் இருக்குது. ஓகேவா? நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதையும் மாற்றிக்கலாம். இதை மாற்றுறது என்னை கேட்டால் பெஸ்ட்டு. ஓகேவா? நமக்கு தேவைப்படுற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேருந்து யூசிஎம்லேருந்து தர பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் பேஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஓகேவா? தென் ட்ரங்க் லைனு. நான் இப்போதைக்கு ட்ரங்க் லைன் யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவை அப்படின்னா ட்ரங்க் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதிகம் தென் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் நமக்கு என்ன பண்ண போகிறோமோ அதை மொத்தமாக காமிக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, யூசிஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பேஜ் இது தான். யூசிஎம்மில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வியூ இந்த மாதிரி தான் வரும் ஸ்டார்டிங்கில். தென் எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற பாருங்கள். 10 எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணாமல் அந்த இடத்துல 10 எக்ஸ்டென்ஷனுமே காமிக்குது. இன்னும் இந்த இது வரைக்கும் எந்த ஒரு நம்ம ஐபி ஃபோனுமே ஆட் பண்ணல. இனிமேல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஜீரோ கான்ஃபிகரேஷன். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஜீரோ கான்ஃபிகரேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்துச்சு. இப்போ அப்டேட்டில் மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஜீரோ கான்ஃபிகரேஷன் போய்க்கலாம். ஜீரோ கான்ஃபிகரேஷன் போய் நம்ம எந்த டிவைஸுக்கு ஆட் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக 254 கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இருக்கிற மொத்த ஐபியுமே டிடெக்ட் ஆகும். ஓகேவா? நம்ம நெட்வொர்க்கில் லோக்கலில் இருக்கிற நெட்வொர்க்கில் மொத்த ஐபியுமே டிடெக்ட் ஆகும். நான் 1 by 1 செக் பண்ண போகிறேன். நமக்கு எந்த ஐபி வேணுமோ அந்த ஐபி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக. ஃபர்ஸ்ட்டு எல்சிடி ஸ்க்ரீனோட ஐபி, கிராண்ட்ஸ்ட்ரீம் எல்சிடி ஸ்க்ரீனோட ஐபி கிராண்ட்ஸ்ட்ரீம் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குல்ல அதோட ஐபி கொடுத்துருக்கேன். தென் அடுத்த ஐபி ஃபோனோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட் ஃபோனோட ஐபி அட்ரஸ்ஸு. இது மாதிரி இருக்கிற மொத்த டிவைஸோட ஐபி அட்ரஸையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, அதோட ஐபியை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐபி மட்டும் மாறும். எல்லா ஐபியும் காமிக்காது. நீங்கள் ஃபைனலாக இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லா ஐபியுமே மொத்தமாக காமிக்கும். ஓகேவா? அதுபோக அக்வாக்ஸ் எல்சிடி ஸ்க்ரீனோட ஐபியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐபி செக் பண்ணியாச்சு. இப்போ பேஜ் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஐபியுமே டிடெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஐபிலாம் கொடுத்து நான் செக் பண்ணணும் அந்த ஐபியூலாம் எனக்கு இப்போ வந்திருக்கு. ஓகேவா, அந்த ஐபி மட்டும்தான் வந்திருக்கு, வேறு ஐபி வரல. ஓகேவா, இதுவே நீங்கள் 254 கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற மொத்த ஐபி வரும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து சூஸ் பண்ணுறது நல்லது என்னை கேட்டால். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 கான்ஃபிகரேஷனில் ஒவ்வொரு ஃபோனும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, 141ங்கிறத ஃபோனு கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ்ட்ரீமோட டிஸ்பிளே ஸ்க்ரீனு. ஓகேவா, எல்சிடி ஸ்க்ரீனு. நீங்கள் இங்கே மாடலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் டிடெக்ட் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்கும் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த ஃபோன் ஐபி ஃபோனுக்கு சூஸ் பண்ணுறோம், அந்த மாடல் காமிக்குது, டிஸ்பிளேயில் வருது பாருங்க அந்த இமேஜ். தென் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அக்கௌண்ட் நம்பரையும் சூஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணோம், செகண்டு, அண்ட் தென் சேவ் கொடுத்துரும். இந்த மாதிரி எல்லா டிவைஸுக்குமே ஒன்றா பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வால் மவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஃபோனு. அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இதையும் நம்ம சூஸ் 1 by 1 நமக்கு டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஓகே பாருங்கள், எல்லாத்தையும் 1 by 1 எந்தெந்த ஃபோன் எந்த இதுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம அந்த எல்லாத்தையும் அசைன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து. ஓகேவா, ஓகே கொடுத்தாச்சு எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆட் ஆகும். ஒன்றா கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி ஆட் ஆயிரும். ஆடாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் போகிறேன் பாருங்கள். எக்ஸ்டென்ஷனில் நம்ம காமிக்குது எல்லாமே ஆட் பண்ணது எல்லாமே. ஓகே, இப்போ எல்லாமே எக்ஸ்டென்ஷன்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி காண்டாக்ட் சைனிங் அப்புறம் டேட் அண்ட் டயத்தில் எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். டேரெக்டாகவே யூசிஎம்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஐபி ஃபோன்லேயும் போய் லாகின் பண்ணி மாற்றுறதுக்கு இங்கே தான் நீங்கள் பண்ணிடலாம். சேம் தான். ஓகேவா, டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கப்பா மாதிரி இதுலேயும் அதுக்கு முன்னாடி காண்டாக்ட்டு பாருங்கள், எத்தனை காண்டாக்ட் செக் பண்ணிடலாம். பாருங்கள், காண்டாக்டை சூஸ் பண்ணுறேன் நான். காண்டாக்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல எல்லா காண்டாக்ட்டுமே காமிக்கும். நான் 10 எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணல, அந்த இடத்துல 10 எக்ஸ்டென்ஷனோட காண்டாக்ட்டுமே காமிக்குது. ஓகேவா, இந்த காண்டாக்ட் எல்லாமே டைரெக்டாக ஐபி ஃபோனுக்கு கிராண்ட்ஸ்ட்ரீமோட ஐபி. ஓகே, இந்த காண்டாக்ட் தான். இந்த காண்டாக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஐபி ஃபோன் கொண்டு வரலாம். இப்போ டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகிறோம், 0 கான்ஃபிகரேஷன் போகிறோம். 0 கான்ஃபிகரேஷனில் போகிறீங்க அப்படின்னா மொத்த டிவைஸ் இப்போ சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, எல்லா டிவைஸும் சூஸ் பண்ணிவிட்டு எடிட் கொடுக்குறோம். இப்போ நம்ம அங்கே எப்படி கொடுக்கலாம், அப்படி மேலே மொத்தமாக கொடுக்குறதுனால இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸாக இருந்தால் தனியாக பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக கொடுக்குற மாதிரி எடிட் கொடுக்குறேன் நான். எடிட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம கடைசியில் கீழே வந்தோம் அப்படின்னா குளோபல் பாலிசியில் இருக்கும். குளோபல் பாலிசியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், குளோபல் பாலிசி. இதில் குளோபல் பாலிசின்னு இருக்குல்ல, அதில் மோடிஃபை குளோபல் பாலிசின்னு இருக்குது, அதை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்துருக்கு. இதில் இல்லை காண்டாக்ட் லிஸ்ட் வந்துருக்கு. இப்போ காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் LDAPன்னு இருக்குல்ல ஃபோன் புக்கு, அதை எனேபிள் பண்ணி கைடுக்கு போல BBX கொடுக்குறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து XML ஃபோன் புக்குன்னு இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா LDAP டிஸ்கவரின்னு கொடுக்குறோம் இந்த இடத்துல. தென் நீங்கள் உங்கள் LDAP டிஸ்கவரி கொடுத்தாச்சு. அண்ட் தென் BBX சூஸ் பண்ணி கீழே வந்துடலாம். ஓகே கொடுத்துடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் லொக்கலைசேஷன் இருக்குல்ல, லோக்கலைசேஷனில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லோக்கலைசேஷனில் டேட்டு டயத்தை எல்லாத்தையுமே மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட்டு எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி டேட்டு டயத்தை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் 12 o'clock இல்லை 24 hours சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் NTIPயும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சர்வர் வேணுமோ அந்த சர்வரை நீங்கள் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்கள் இந்த இடத்துல நாங்கள் UCM சர்வர் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் கிடையாது. கொடுத்து சேவ் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டைம் ஃபார்மேட் இருக்குது, டைம் ஃபார்மேட்டும் கொடுத்துங்க நீங்கள் மறந்துடாமல். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கனால குவைத் ஃபார்மேட் கொடுக்குறேன்.
டைம் ஜோனில் டைம் ஜோன் இது வந்து டைம் ஜோன் ஓகேவா. டைம் ஜோன் கொடுத்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொன்றா மோடிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறோம். அசைன் பண்ண கொடுத்து மொத்தமாக அப்டேட் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம் பாருங்கள். எனக்கு ஒவ்வொரு டியூஸையும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சென்ட் ஆகுது ஃபைலு. யூசிஎம் த கிராண்ட்ஸ்டீமோட எல்சிடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே ஃபைல் வர இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டேட் டைம் எல்லாமே இப்போ எனக்கு மாறிடுச்சு. அதுபோக இப்போ எனக்கு டேட் டைம்லாம் மாறிடுச்சுல, அதே மாதிரி கான்டாக்டையும் நான் செக் பண்ணிடுறேன். கான்டாக்ட் சைன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே, கான்டாக்டில் செக் பண்ண அப்படின்னா கான்டாக்ட் எனக்கு சைன் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. அதே நேரத்தில் டேட்டு டைமும் மோடிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ டைம் கான்டாக்டர் லிஸ்ட்லாம் செக் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லா கான்டாக்டுமே காமிக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது கான்டாக்ட் எப்படி சைன்இன் பண்ணுறது, அதுபோக டேட்டை எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.